ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த தாய் பிஎல் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் ரதிக்கு தான் தியை பற்றின உண்மையான ஐடென்டிட்டி தெரிஞ்சிருச்சுல, அதனால் அவன் அப்படியே சாக்காக தியவே பார்த்துட்ருக்க. அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்கிறதே மறந்துட்டான். அவங்க அப்பா சிக்னல் காட்டினதுக்கப்புறம் தான் தியை முறைச்சிட்டே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த சியாம் அஃபீஷியல்ஸ்லாம் இங்கே எதுக்கு வந்திருக்காங்கன்னா, அவங்க ஃப்ரெஞ்சுக்காக ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா ஃப்ரெஞ்சும் சியாமும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஏற்பாடாட்ட. அப்படி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னா இவங்களுக்குள்ள நல்ல மொழி உறவெல்லாம் இருக்கணும்ல, அதனால ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறதுக்காகவும் ஃப்ரெஞ்சோட கல்ச்சர் கற்றுக் கொடுக்கறதுக்காகவும் ரதி இங்கே சியாம் அஃபீஷியல்ஸுக்கு டீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் ரதியை பற்றி சொல்லணும்னா அவன் சியாம் ஃப்ரெஞ்சு ரெண்டையும் சேர்ந்தவன் தானே, அதனால இந்த டீச்சிங் ஜாபுக்கு ரதி தான் கண்டிப்பாக கரெக்டான ஒருத்தனாக இருப்பான்ட்டு அரசரே இப்படி ரதிக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்கள்லாம் சியாமுக்கு வந்தாங்கல்ல, அவங்க இனி 20 நாளில் கிளம்ப போகிறாங்க. பட் இங்கே 1 வருஷம் இருந்து சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ரதியை மட்டும் இங்கே விட்டுட்டு போகிறது கரெக்ட் தானான்ட்டு ஃப்ரெஞ்ச் அஃபீஷியல்ஸ்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரதி இப்படி தன்னை ஏமாத்தினது நினச்சி ஆத்தங்கரையில் கோவமாக நின்றுட்டு இருக்க. அங்கே அவங்க 2 பேரும் மீட் பண்ணது பேசிக்கிட்டதெல்லாம் இருக்கும்ல, அதை பற்றிலாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் தியை காட்டினா அவங்க அப்பா கிட்ட போய் அவன் பேசுகிறான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கேட்டிருப்பார்ல ஒரு ஹெல்ப்னு. அது என்னன்னா, இப்படி ரதியை டீச் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க வைக்கிறாங்கல்ல, அந்த டைமெல்லாம் தான் ரதிக்கு பொறுப்பேற்று அவங்கள நல்லா பார்த்துக்கணும். ஸோ கேட்குறான், இதுக்காக தான் அன்றைக்கி எனக்கு ஹெல்ப்னு கேட்டிங்களா? இப்போ நீங்கள் ரதியை வேற எந்த அரசியல் காரணத்துக்காகவும் இங்கே தங்க சொல்லதானன்னு கேட்க தியோட அப்பா சொல்கிறாரு, நாங்கள் இந்த ப்ரொப்போசல் கொடுத்தது காரணம் சப்போஸ் பின்னாடி போரில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நல்ல பாண்டிங் க்ரியேட் பண்ணிக்கதான். அதுவும் அவங்க கண்டிப்பாக இருக்கணும்னு ஒன்று நம்ம சொல்லி அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இதை நினச்சி தியோ குழப்பமாக இருக்கான். இன்னொரு பக்கம் ரதி போய் அவங்க அப்பா கிட்ட பேச ரதிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரில. அதனால் அவங்க அப்பா கிட்டே கேட்குறான், நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்ட்டு. அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தில் நான் கம்ப்ளீட்டாக உன்னோட இஷ்டத்துக்கே விடுறேன். என்கிட்ட என்ன ஐடியான்னு கேட்டீங்கன்னா, நீ இங்கே இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்வான்டேஜ் தான்ட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் நான் உன்னை எப்பயுமே கம்பல் பண்ண மாட்டேன். உன்னோட முடிவு என்னன்னு பொறுமையை யோசிச்சு நம்ம கப்பல் கிளம்புற வரைக்கும் டைம் இருக்குல்ல, நீ அப்பா சொன்னால் போதுன்ட்டு அவனை ஹக் பண்ணிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ரதி வழக்கம் போல லெட்டர் எழுதுவான்ல, அதுல இப்படி தன்னை ஏமாத்துன்னு நினைச்சு அவன் சோகமா எழுதிட்டு இருக்கான். சியாம் எனக்கான நாடு இல்லைன்னு எனக்கு தோணுதுன்ட்டு ரதி இப்ப டைரியில் எழுதிட்டு இருக்க. அப்ப ஜாம் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு கொடுக்குறான். ஆக்சுவலா அது அனுப்பின லெட்டர் தான். ஆனா ரதி அந்த லெட்டர் திறந்து பார்க்க மனசு இல்லாம தான் இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் திறந்து பாக்குறான். அதுல 10 மணிக்கு நான் ஆத்தங்கரையில பாருன்னு சொல்லியிருக்கான். ஆனா ரதிக்கு அங்க போறதுக்கு மனசே இல்லை. அவன் சோகமா போய் தூங்கிட்டான். 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அவன் ரொம்ப நேரமா ரதிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ரதி அங்க வரவே இல்லைன்னு சோகமா அங்கிருந்து கிளம்ப போக அப்ப கரெக்டா ரதி அங்க வந்துடுறான். வந்த உடனே தியை பேசவே விடல, ஸ்ட்ரெயிட்டா இவன் திட்ட ஆரம்பிச்சிடறான். எதுக்காக ஒரு காமனரா நடிச்சு என்னை ஏமாத்தின, நீ என்னை ஏமாத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலன்னு சொல்ல தி அவனோட நியாயத்தை சொல்ல வரான். ஆனா ரதி அதை கேட்க சுத்தமா தயாரா இல்ல. ரதி தி கிட்ட ரொம்ப ஃபார்மலா தான் சாருன்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்கான். நீ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வேணான்னு சொல்லிடுவியோன்னு பயந்துட்டு தான் நான் சொல்லாமல் இருந்தேன். தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல ரதி சொல்கிறான், உன்னோட எக்ஸ்பிளனேஷனை கேட்க நான் தயாரா இல்லை, நான் கிளம்புறேன்னு சொல்ல. அப்போ சொல்கிறான், நீங்கள் இருக்க போகிற 12 மாதமும் என்ன தான் உன்னை பார்த்துக்க சொல்லியிருக்காங்கன்ட்டு. அதுக்கு ரதி கிட்ட நான் தான் நீங்கள் கொடுத்த ப்ரொப்போசலை அக்செப்டே பண்ணல, என் முடிவு இதுதான், நான் இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். இதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோகமாக இருக்கான். ஆனால் அடுத்து என்ன ஆகுதுன்னா, ஃப்ரெஞ்சுக்கு போகிற கப்பல் அது வர வேண்டிய நாளுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு போல. அதனால எல்லாரும் அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ ரதி போய் அவங்க அப்பாவை பார்க்குறான். இப்போ அந்த ஃப்ரெஞ்ச் அஃபீஷியல்ஸ் தங்கியிருந்த இடத்துக்கு வர அங்கே குயும் ஜாமு சொல்கிறாங்க, நீங்கள் ரதியை பார்க்கவா வந்தீங்க, அவங்க எப்பயோ கிளம்பிட்டாங்கன்ட்டு. இதை கேட்டோன்னு அங்கேருந்து அவசர அவசரமாக ஓடுறான். எப்படியோ ரொம்ப வேகமாக ஓடி கப்பல் கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டான். நேராக போய் ரதி கிட்ட கேட்குறான், என்கிட்ட ஒரு குட் பை கூட சொல்லாமல் நீ கிளம்ப பார்க்குறியான்ட்டு. அதுக்கப்புறம் ரதியோட அப்பா பார்த்து, நீங்கள் எப்படி இப்படி கிளம்பலாம், கப்பல் முன்னாடி வந்துருச்சுன்னா எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் கிளம்பணும், நீங்கள் ரொம்ப மரியாதை இல்லாமல் நடந்துட்டு இருக்கீங்கன்ட்டு அவன் பயங்கர கோவமாக ரதியோட அப்பா பார்த்து பேச ரதி அமைதியாருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவன் அமைதியாக ஆகுறான். அப்போ ரதியோட அப்பா ரதியை பார்த்து, நீயே உன் ஃப்ரெண்டுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ரதிக்கு பாய் சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்பதான் தீக்கு புரியுது ரதி அவங்க கூட கிளம்பவே இல்லை. அப்போ ரதி கிட்ட, நீ அவங்க கூட கிளம்பலையான்னு கேட்க அதுக்கு ரதி கேட்குறான், நான் அவங்க கூட கிளம்பிட்டா உங்களுக்கெல்லாம் யார் ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்குறதுன்ட்டு. இதை கேட்டோன்னே தியோட முகத்தை பார்க்கணுமே, அப்படியே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முகத்தில் சிரிப்பே வருது. ரதி இங்கே தான் இருக்க போறான்னு கேட்டோன்னே தியால சந்தோஷத்தை அடக்கவே முடியல.
அதுக்கப்புறம் ரதி இப்போ தங்கறக்கு அவனுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த வீட்டுக்கு தீ கூட்டிட்டு வரான். ரதி இன்னுமே தீ கூட சாருன்னு ஃபார்முலா தான் பேசிட்டு இருக்கான். அப்போ தீ சொல்றான், நீ ஏன் இப்படி பேசுற, நம்ம இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததை இல்லாத மாதிரி நீ பேசாதன்னு சொல்ல ரதி சொல்றான், நான் வந்து உங்களுக்கு சாதாரண டீச்சர் மட்டும்தான், அந்த லெவலே இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறான். ஆனால் தீ அவன் முடிவில் உறுதியாக இருக்கான். நீ எப்போ என் கூட பேசினாலும் நான் உன் கூட பழகின அதே தீ தான், நான் எப்பயுமே அதே மாதிரி தான் நடந்துப்பேங்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ரதி இந்த வீட்டில் அவன் தங்கறக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செட் பண்ணணும்ல, இன்னும் 1 வருஷம் இங்கே தானே இருக்க போகிறான். ஸோ அந்த வேலையெல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்க குய்யும் ஜாமும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு இவனுக்கு தோணுது. அப்படியே சோகமாக இவன் கீழே இறங்கி வர அங்கே தான் குய்யும் ஜாமும் இருக்காங்க. என்னன்னா இவங்களுக்குள்ள நல்ல பாண்டிங் இருந்துச்சுல, அதனால தீ தான் இவங்க 2 பேரும் இங்கேயும் வேலைக்கு சேர்த்திட்டான். ஆனால் இப்பயும் ரதி தீ கிட்ட கோவமாக தான் இருக்கான். இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நடக்க போகிற கிளாஸுக்கான எல்லா ஏற்பாடும் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல தான் மெக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கான். என்னன்னா தீயோட அசிஸ்டன்ட் தான் மெக்குக்கு இந்த இடத்துல வேலை வாங்கி தந்திருப்பான் போல. இப்போ ரதி டீச் பண்ணுறான்ல அதோட முதல் நாள். அப்போ தீ வந்து அவங்க அப்பா பார்க்க போக அவங்க அப்பாவும் ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதோட தீயோட அண்ணனுக்கு ஒரு பார்சல் கொடுத்துருங்கிறாங்க. என்னன்னா தியோட அண்ணாவை இவங்க வீட்டு பக்கத்தால ஒரு சின்ன வீட்டில் தானே தங்க வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல, அதனால தியோட பாட்டிக்கு தியோட அண்ணனை பார்க்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க போல. இது நீங்களே அண்ணா கடை கொடுக்கலாம்லன்னு சொல்ல தியோட அப்பா சொல்றாரு, உனக்கு தான் உங்க பாட்டி பத்தி தெரியும்ல, அவங்க கிட்ட என்னால் பதில் சொல்ல முடியாதுங்கிறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் டே கிளாஸுக்கு ரதி ரொம்ப ஹாப்பியா வர அந்த கிளாஸுக்கு தான் ரதியோட மாமாவும் டெக்கும் வராங்க. ஏன்னா அவங்க தான் பெரிய அஃபீஷியல்ஸ் தானே, அதனால அந்த இடத்துக்கு வராங்க. அங்க என்னன்னா ரதியோட மாமா ரதியை பார்த்து சாக்காயிராரு, நீ சாதாரண வேலைக்காரன் தானே, நீ இந்த இடத்துல என்ன பண்றேன்னு கேட்டுட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு தீ வந்துடுறான். இவர் தான் நம்மளோட ப்ரொஃபஸர், நம்மளுக்கு இவர் தான் ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்க போறான்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இளவரசர் வர இளவரசரையும் ரதியும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ரதியும் இளவரசருக்கு வணக்கம் சொல்ல ரதியோட மாமா சும்மா இருக்க மாட்டாரு, ரதி கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காரு. எல்லாரும் அவர் அமைதியா இருக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எப்படியோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்காங்க. மெக்க என்ன பண்றான்னா வெளியே வேலை செஞ்சுட்டு அந்த கிளாஸை கொஞ்சம் கொஞ்சமா கவனிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு படிப்புல ரொம்ப ஆர்வம் போல. அப்படியே ரதியோட மாமாவை காட்டினாங்கன்னா அவர் சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரதியை ரொம்பவே அவமானப்படுத்தி இருக்காங்க. டெக்கும் எவ்வளவோ சொல்லி பாக்குறான் அப்பா அமைதியா இருங்கன்ட்டு. தியும் சொல்றான், உங்க மேனர்ஸை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, இது கிளாஸ் ரூம்னு. இவர் அமைதியெல்லாம் பேசிட்டு இருக்க அப்ப இளவரசர் எந்திரிச்சுறாரு. நீங்க இப்ப அமைதியா இருக்கீங்களா இல்ல கிளாஸ் விட்டு வெளியே போறீங்களான்னு கேட்கும் போது தான் ரதியோட மாமா அமைதியாவே இருக்காரு. ஆக்சுவலா இங்க இளவரசரும் ரதிக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. இப்ப கிளாஸ்ல பிரேக் விடுறாங்க. அப்ப டெக் எப்படியாச்சும் அவங்க அப்பாவுக்கு தெரியாம தப்பிக்கணும்னு நைஸா சைடு கதை வரையா வெளியே வர அந்த இடத்துலதான் மெக் நின்றுட்டு இருந்திருப்பான். தெரியாம அவன் மேல இடிச்சிடறான். ஆனா மெக்குக்கா டெக்கை பார்த்தோன்னா அச்சோ இவங்கிட்ட மாட்டிட்டோமான்னு நினைச்சிட்டு அவன் அங்கிருந்து ஓடுறான். டெக்கும் அவனை துரத்திட்டு போயிட்டு இருக்கான். இந்த பிரேக்லயும் சும்மா இருக்காம ரதியோட மாமா அவங்ககிட்ட போய் வம்பலுக்க அப்ப தீ வந்துடுறான். டீச்சர் எனக்கு இதுல சந்தேகமா இருக்கு, நீங்க எனக்கு சொல்லி கொடுங்களேன்ட்டு அவன் ரதியை கூட்டிட்டு போக அவங்க மாமா ரதியை திட்டுறக்கு அப்படியே போலான்னு பாக்குறாரு. அப்ப கரெக்டா இளவரசர் வந்துடுறாரு. இளவரசர் அப்படியே நல்லா முறைக்க ரதியோட மாமாவால ஒன்னும் பண்ண முடியல. இப்ப டெக் எப்படியோ மெக்க பிடிச்சிடுறான். அவனோட ரிக்ஷால தான் போயிட்டு இருக்கான். நீ நான் உன்னை இடிக்கும் போது கிளாஸ் கவனிச்சுட்டு இருந்ததானே, பரவாயில்லையே, நீ ரிக்ஷாவும் இழுக்கிற, அங்கேயும் வந்து வேலை செய்யற, அப்படியே கிளாஸும் கவனிக்கிற, நீ நல்ல உழைப்பாளியா தான் இருக்க. பேசாம எனக்கு பதிலாக அந்த கிளாஸை நீ கவனிக்கிறியா, எனக்கு அந்த கிளாஸ்ல இருக்கவே பிடிக்கலன்னு சொல்ல அப்ப மெக் சொல்றான், உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கத நீங்க நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கத்துக்கிற ஆர்வம் இருந்தும் அதை கத்துக்க முடியாம இருக்கும்னு சொல்ல டெக் அப்பதான் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் டெக்கோட வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுறான். அப்போ டெக் வந்து அவன் கூட்டிகிட்டு வந்த காசு இல்லாமல் இன்னும் நிறையவே காசு தரான். நீ சும்மா கிராம்பை மட்டும் வாயில் போட்டுட்டு இருக்காத, ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி தான் இவன் நிறைய அமௌண்ட்டே கொடுத்துட்டான். என்னன்னா இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான், நீ தானே அன்னைக்கு என்ன அடிச்ச அந்த மூவ் ஃபைட்டர், உன்னோட ஸ்மெல்லை வச்சு நான் உறுதியாக சொல்கிறேன் நீ தான் அதுன்னு சொல்லிட்டு டெக் அங்கேருந்து உள்ளே போக மெக்க பார்க்கணுமே, ஐயோ மாட்டினமேன்னு முழிச்சிட்டு இருக்கான். இப்போ கிளாஸ் முடிஞ்சோடனே தீ வந்து ரதிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படியே 2 பேருக்கும் ரொமான்டிக்காக ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டு இருக்கு. அப்போ தீ சொல்கிறான், என்னை மன்னிச்சிரு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுன்ட்டு. ஆனால் ரதி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ ரதி வீட்டுக்கு வந்தோடனே டயர்டாக இருக்குன்னு சொல்ல ஜாம் உடனே அவனுக்கு ஜூஸ் அடிச்சுட்டு வர போறா. அவள் திரும்பி வந்து பார்த்தா ரதி அப்படியே கார்டன்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ குய்யும் ஜாமும் ரொம்ப நேரம் ரதி எழுப்பி பார்க்குறாங்க. ரதி எந்திரிக்கவே இல்லை. இவங்க என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க அப்போ கரெக்டாக தீ வந்துடுறான். என்ன ரதி கொசுக்கடியிலே படுத்துட்டு இருக்குன்னு சொல்ல அவன் பக்கத்தில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ரதி எந்திரிக்க மாட்டான்ட்டு. அப்பதான் குய்யும் ஜாமும் நடந்ததா சொல்ல தீ ரதியை தொட்டு பார்க்குறான். காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு, இன்னைக்கு நடந்த பிரச்சனையில அவனுக்கு ரொம்ப காய்ச்சல் வந்துருச்சு போல. இதை பார்த்தோன்னா தீ பயந்து ரதியை உடனே அங்கிருந்து தூக்கிட்டு போறான். அவன் தூக்கிட்டு போறதை பார்த்து குய் ஜாமோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, என்ன நடக்குதுங்கன்னு வாய் பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க.
இப்போ தி ரதியை வந்து அவன் பெட்டில் படுக்க வைக்கிறான். இன்னொரு பக்கம் குய்யும் ஜாமையும் பார்த்தாங்கன்னா அவங்க பேசிட்டு இருக்காங்க, இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலையோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ ஒருவேளை இப்படி இருக்குமோன்ட்டு அவங்க குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ தி ரதியோட காய்ச்சலை போக்க அப்படியே அவனுக்கு ஒத்தரம் கொடுத்துட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரதி முழிச்சுக்கிறான். நீ இதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்ல ரதியால் சுத்தமாகவே முடியல. அப்படியே தீ மேலேயே விழுந்துடுறான். அப்புறம் தீ மறுபடியும் அவனுக்கு ஒத்தரை வச்சு விட்டுட்டு இருக்கான். அப்போ ரதி கேட்குறான், என்ன மாதிரி ஒரு வேலைக்கார மேலே உனக்கு எதுக்கு இவ்வளோ பாசம்ட்டு. அதுக்கு தீயும், நான் யார் மேலே எனக்கு குட் ஃபீலிங்ஸ் இருக்கணும்னு யோசிச்செல்லாம் பழகிறது இல்லை, ஆனால் மேலே எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்ல ரதி அப்படியே தீயவே பார்த்துட்ருக்க. தீ கேட்குறான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுன்ட்டு. ஆனால் ரதி யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கும் தீ சொல்கிறான், நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன், நீ பொறுமையாக யோசி, நான் அது வரைக்கும் கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்ல ரதி அப்படியே தீயவே தான் பார்த்துட்ருக்கான். ரதி அவங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கான். இங்கே எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை, வேலை ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு அவன் எழுதிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவனுக்கு இருக்க சோகத்தை எதுக்கு அவங்க அப்பா கிட்டே சொல்லி அவரே கஷ்டப்படுத்தணும்னு அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் ரதி வேலைக்கு கிளம்பும் போது கரெக்டாக தீ வந்து நின்றுட்டு இருக்கான். அதுவும் காரோட வந்து நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ரதி வந்து குய்யும் ஜாமையும் கூப்பிட்டு சொல்கிறான், எனக்கெல்லாம் காரில் போக விருப்பம் இல்லை, நான் நடந்தே ஸ்கூலுக்கு போயிடுவேங்கிறான். நான் உங்களை காரில் கூட்டிகிட்டு போகிறது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இல்லை, டியூட்டிக்காக தான். உங்களை இந்த ஒரு வருஷமும் நான் தானே பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ மட்டும் நீங்கள் வராமல் போயிட்டீங்கன்னா உங்களை நான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறேன். அப்போ சியாம் நாட்டுக்கு வந்தவங்கள நான் நல்லாவே பார்த்துக்கலான்னு அர்த்தமாகி ஃப்ரெஞ்சுக்கும் சியாமுக்கும் இருக்க நட்புறவே முழுசாக கெட்டு போயிடும்ட்டு அவன் ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்க. கடைசியில் எப்படியோ ரதி இதெல்லாம் சொல்லி சம்மதிக்க வச்சிடறான். இப்போ ரதியை கூட்டிகிட்டு போகும்போதும் ரோட்டை பார்க்காம கண்ணாடியில் ரதியை பார்த்தே சிரிச்சிட்டு இருக்க. ரதியும் இதை நோட் பண்ணிடுறான். அங்கே பார்த்து ஓட்டுங்கன்னு ரதி சொல்ல டக்குன்னு பயந்து பிரேக் போட்டுடுறான். அப்புறம் தான் தெரியுது ரதி சும்மா பிராங்க் பண்ணியிருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் ரதி சிரிக்க இதை தீ நோட் பண்ணிடுறான். நீ சிரிச்சியா என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் அப்படியே காரை ஓட்டிட்டு இப்போ அந்த கேம்பஸுக்கு வந்துடுறாங்க. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் தீ கேட்குறான், நீ என்னை பார்த்து சிரிச்சு தானே, அப்போ உன் கோவம்லாம் போயிடுச்சு, நீ சும்மா விளையாட்டுக்கு தானே இப்போ கோவமாக இருக்க மாதிரி நடிக்கிறேன்னு கேட்க அதுக்கு ரதி சொல்கிறான், இந்த கேம்பஸ்குள்ளே வந்தாச்சு, இனி நான் டீச்சர், அந்த மரியாதையோடு நடந்துக்கோங்கன்னு சொல்ல அப்போ தீ கேம்பஸ் விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று, இப்போ நான் உன் ஃப்ரெண்டு தானேன்னு கேட்க நீ இப்போ என் ஸ்டூடெண்ட்டே இல்லை, நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரதி அங்கேருந்து போயிடுறான். அப்போ ரதியோட மாமா அங்கே வர அவர் கேட்குறாரு, என்ன அந்த செர்வன்ட் பாயை நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கிறீங்க போல, ஓ அதுதானே உங்கள் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஜாடமாடியாக பேசிட்டு போகிறாரு. இப்போ ரதி உள்ளே வரும்போது மெக் அவனை பார்த்து வணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அங்கே டெக்கும் பின்னாடி வந்துட்டு இருக்கிறத பார்க்குறான். உடனே தியோட அசிஸ்டன்ட் கிட்ட என்னை யாராவது பார்த்தியான்னு கேட்டால் என்னை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மெக் அங்கேருந்து ஓட இதை டெக் பார்த்துட்டான். தியோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறான், மெக்க நீ பார்த்தியான்ட்டு. அவனும் இப்போ மெக் சொன்னதை வளரிடுறான். அவனை யாரும் பார்க்கலன்னு சொன்னான்னு சொல்ல அப்புறம் டெக் மெக் ஓடினால அந்த வழியாகவே ஓடி போய் மெக்க கடைசியில் எப்படியோ பிடிச்சிடுறான். மெக்கும் நீங்கள் நினைக்கிற ஆள் நான் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. அதுக்கு டெக் சொல்கிறான், நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் இன்றைக்கி என் கூட சண்டை போட்டவன், அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், எனக்கு ரீமேட்ச் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் தோத்துட்டான்ல, அதனால் மறுபடியும் மேட்ச் விளையாண்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் போல். அதை கேட்டு மெக்ஸ் ஆக்காயிட்டு இருக்க. அங்கே கரெக்டாக டெக்கோட அப்பா வந்துடுறாரு. இவர் தான் சும்மாவே திட்டுவார்ல வேலைக்காரங்கள, அதனால டெக் வந்து அவனை காப்பாற்றிட பார்க்குறான். இல்லை எனக்கு தெரிஞ்சவங்கன்னு நினச்சி அவனை நிப்பாட்டி வச்சுட்டேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மெக் அங்கேருந்து போக வச்சிடறான். இப்போ ரதி கிளாஸ் நடத்திட்டு இருக்கான். அவன் தொழிலெல்லாம் எப்படி ஃப்ரெஞ்சில் சொல்லணும் தான் இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். எல்லாரும் அவங்க டவுட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ டெக்கோட அப்பா அடிமைங்கிற வார்த்தையை எப்படி நம்ம ஃப்ரெஞ்சில் சொல்கிறதுன்னு கேட்குறாரு. அதோட எங்கள் அம்மா ஒரு அடிமை, இது எப்படி ஃப்ரெஞ்சில் சொல்கிறதுன்னு அவர் கேட்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது இவர் ரதியை அவமதிக்கிறதுக்கு தான் இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு. நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கும் அவர் ரதியோட மாமா சொல்கிறாரு, நான் டவுட்டு தானே கேட்குறேன், இந்த வார்த்தை தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை, இதை நான் கேட்கறதுல எந்த தப்பு இல்லையேன்னு சொல்ல எல்லாராலும் எதுவும் பேச முடியல. அப்போ ரதி அவரை பார்த்து, நீங்கள் இந்த வார்த்தையை கற்றுக்கணும் தானே, அப்போ அடிமைக்கு இப்படி தான் சொல்லணும், இதை நீங்கள் ஃப்ரெஞ்சில் சொல்லுங்கன்னு அவரே ப்ரொனவுன்ஸ் பண்ண வைக்கிறாங்க. எங்கள் அம்மா ஒரு அடிமைன்னு நீங்கள் சொல்லுங்கன்ட்டு இவர் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ண நீங்கள் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்ட்டு அவர் நிறைய டைம் அந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறான். இப்போ ரதி பண்ணுறதை பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இளவரசரும் ரதி பண்ணுறதா கரெக்டுன்னு சொல்லிட்டு இருக்க. கடைசியில் ரதியோட மாமாவுக்கு தான் பெரிய நோஸ் கட். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரதி சோகமாக நின்றுட்டு இருக்க. அப்போ தி பேச போலான்னு பார்க்குறான். அதுக்குள்ள இளவரசர் வந்து ரதி கிட்ட பேசுறாரு. அவரை பார்த்தோன்னே தி ஸ்டாப் பண்ணிடுறான். ஆக்சுவலாக இளவரசரும் ரதிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் பேசுறாரு. நீங்கள் இவ்வளோ யங்காக இருந்துட்டு ரொம்ப
மெச்சூர்டாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணீங்க, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்ட புகழ்ச்சி எல்லாம் கரெக்டு தான் போலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்க தான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு என் நேமை சொல்லி ஆகணும்னு கட்டாயப்படுத்துறாரு. ஸோ அவர் ரொம்ப ஆசைப்படுறனால ரதி இளவரசரையும் நேம் சொல்லி கூப்பிடுறான். இப்போ இவங்க சிரிச்சு பேசிகிட்டு இருக்க தீ பார்க்குறான் அப்படி என்னதான் இவங்க 2 பேர் பேசுகிறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இளவரசர் வந்து ரதி கூட அவர் வீட்டுக்கே நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படியே ரதி கிட்ட டவுட்லாம் கேட்டு போயிட்டு இருக்க பின்னாடியே தான் தீ வந்துட்டு இருக்கான். அவனுக்கு கடுப்பாகுது இவங்க 2 பேர் அப்படி என்னதான் பேசுறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ரதி தங்கி இருக்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்க அப்ப தீயும் அங்கதானே இருக்கான். அதை குயி பார்த்துட்டான். சார் நீங்க எப்ப இங்க வந்தீங்கன்னு கேட்க தீ அங்க இருக்கிறத மத்த எல்லாருமே பார்த்துட்டாங்க. அப்புறம் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்கன்ட்டு தீ போய் சொல்றான். நான் வந்து உங்களை ஒட்டி கேட்கணும்னு நினைக்கல, ரதியை பார்க்க வந்தேன், நீங்க இருந்தனால நான் ஒதுங்கி நின்னுட்டேன் அவ்வளோதான் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு இளவரசர் பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப ரதியும் இளவரசர் நேம் சொல்லி பாய் சொல்ல தீ பாக்குறான் என்னது இவன் நேம் சொல்றானான்ட்டு. அதுக்கப்புறம் இளவரசர் போனதுக்கு அப்புறம் ரதி கிட்ட கியூட்டா வந்து கேக்குறான், அவரை ஏன் இப்ப நீ நேம் சொல்லி கூப்பிட்ட, நானும் தானே நேம் சொல்றேன், என்ன மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டு. ஆனா ரதி இது எதையுமே கண்டுக்காத மாதிரி அங்கிருந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் மெக்கை டெக்கி காட்டினாங்கன்னா டெக் மெக் கூட சண்டை போடுறதுக்காக அவன் இடத்த தேடி வந்துட்டான். மெக் ஃபர்ஸ்ட் சண்டை போட விருப்பம் இல்லைன்னு தான் சொல்றான். ஆனா பிரைஸ் மணி 50 பாட்னா நான் தரேன், என் கூட சண்டை போடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் சண்டை போடவே வரான். அதுவும் சண்டை போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் டெக் அடிக்கல, அவனுக்கு டெக் அடிக்க தோணல. இதை டெக் புரிஞ்சுக்கிட்டு இப்ப மட்டும் நீ ஹோல்ட் பண்றது நிறுத்தலனா எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்கிறோன்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் மெக் அடிக்கவே ஸ்டார்ட் பண்றான். ஒரு அடி தான் அடிச்சான், அதுக்கே டெக் சுருண்டு விழுந்துட்டான். அதுக்கு மேக்கு நீ இப்போ ஓகேவான்னு கேட்க இவன் சொல்றான் எனக்கு நட்சத்திரம்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கண்ணை வலிக்குதுன்ட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். அப்ப மெக்கும் இந்த கிராம்பை போட்டுக்கோ அப்ப வலி வந்து சரியாகும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டெக்கை கொண்டு போய் அவனோட வீட்டுல விடுறான். அப்படியே அந்த கிராம்பையே கொடுக்குறான், இதை போட்டுக்கோ வலி கண்டிப்பா சரியாயிரும்ட்டு. அப்ப டெக் கேட்கறான், நீ கிடைக்கிற எல்லா வேலையும் செய்யற, கூடவே பணத்துக்காக இந்த மாதிரி சண்டையும் போடுற, எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு கேட்க அதே கேள்வியை மெக் கேட்கறான், உங்களுக்கு எல்லாமே இருக்கு, நீங்க ஏன் சண்டை போட வரீங்கன்ட்டு. அப்போ டெக் சொல்கிறான் எனக்கு தான் எல்லாமே இருக்குல்ல, ஸோ எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது அதனால நான் சண்டை போட வரேன்ட்டு. அதே தான் எனக்கும், என்கிட்ட எதுவுமே இல்லை அதனால நான் சண்டை போடுறேன், கிடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சு எதுலெல்லாம் பணம் வருதோ அது எல்லாமே நான் செய்வேன். ஏழைகளுக்கு எதையுமே சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இல்லை, ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அந்த மாதிரி தாராளமாக சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அருமையான வாழ்க்கை இருக்கு, நீங்கள் நல்லா படிங்க, உங்கள் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நீங்கள் ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லிட்டு மெக் போக டெக் மெக் சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு சோகமாக அவனே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும் போதும் இவனுக்கு மெக் ஞாபகமாகவே இருக்கு. மெக் சொன்னதெல்லாம் தான் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். இப்போ அடுத்த நாள் தியோ அவனோட அசிஸ்டண்ட்டும் ரதி வீட்டுக்கு வர குயும் ஜாமும் விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி காசிப் வந்துச்சுல அந்த ஆளே தீதான்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆளை எப்படி ரதியை பார்க்க அலோவ் பண்ணுறதுன்னு அவங்க 2 பேர் விட மாட்டாங்க. அப்போ தியோட அசிஸ்டண்ட் அவன் வந்து சாப்பாடு கொண்டு வந்திருப்பான், நிறைய ஸ்வீட்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பான். அதை காட்டி குயும் ஜாமையும் அப்படியே தசை திருப்பிட்டு தீயை உள்ள அனுப்பி வச்சிடறான். தீ உள்ள போய் ரதி பார்க்க ரதி வந்து புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அதுல ஒரு புக் இருக்கும், அதை பார்த்துட்டு கேட்கறான். அந்த புக்ல வந்து 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அந்த 2 கேரக்டர்ஸையும் இவங்க 2 பேருக்கு கம்பேர் பண்ற மாதிரி இந்த சீன் இருக்கும். ஸோ அதை பத்தி இவங்க பேசிட்டு இருக்க ஒரு கட்டத்துல தீ சொல்றான், ஏன் எனக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்ல, என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஒரு நாபலான ஃபேமிலியில பிறந்தவங்கிற பேர் இருக்கு, ஆனா இந்த உலகத்துக்கிட்ட இருந்து இந்த உலகம் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயத்த நானும் மறைச்சிட்டு இருக்கலாம்லன்னு தீ கேட்க, அதாவது இந்த சீன்ல தீக்கு வந்து பாய்ஸை தானே பிடிச்சிருக்கு அதை தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தீ வந்து ரதியோட பெட்ரூமை சுத்தம் பண்ணலான்னு போக ரதி ஸ்டாப் பண்ணிடுறான். நான் உன்னை இனி மன்னிக்கவே இல்லை, நீ என் பெட்ரூமெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதுக்கு தீயும் ஓ அப்படியா சரி ஓகே, நீ என்னை மன்னிச்சதுக்கப்புறம் நான் உன் பெட்ரூமை சுத்தம் பண்ணுறேன், அது வரைக்கும் நான் வேற ரூம் போய் சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ரதிகா இவனை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரில, நேராக போய் குயின் ஜாமி தான் கூப்பிட்றான். பார்த்தா அவங்க தான் தீயோட அசிஸ்டன்ட் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. அவங்க ரதியும் தீயும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தீ உள்ள வந்துட்டான்ட்டு. அப்போ ரதியும் தீயை பார்த்து என் அசிஸ்டண்ட்டை நீ ஸ்வீட்டை காட்டி தசை திருப்பிட்டியான்னு கேட்க அதுக்கு தீ சொல்கிறான், உன் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் இல்லை உனக்கும் தான் நான் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன்ட்டு. அதை கொடுக்க ரதி எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி அங்கே வச்சிடறான். அப்பதான் அவனுக்கு வெளியே பெல் சத்தம் கேக்குது. இது என்ன சத்தம்னு கேட்க ஜாம் சொல்லிட்டு இருக்கா அது வந்து சைக்கிள் சத்தம்ட்டு. அந்த சைக்கிளை பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அப்பெல்லாம் நிறைய பேர்கிட்ட சைக்கிள் இருக்காதுல்ல, யாரோ 1-2 பேர்கிட்ட தான் இருக்கும். ரதியும் அதை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டு நம்மகிட்டயும் ஒரு சைக்கிள் இருந்தா நல்லா இருக்கும் தானேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா ரதியோட வீட்டுக்கு வெளியே சைக்கிள் பெல் சத்தம் கேக்குது. என்னன்னு வந்து பார்த்தா தீ ரதி காட்டுறதுக்காக ஒரு சைக்கிள் கொண்டு வந்திருக்கான். குயும் ஜாமும் அந்த சைக்கிளை பார்த்து வாயை பழந்துட்டு இருக்காங்க. ரதிக்கு அதை பார்க்கும்போது
ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அவன் வெளியே காட்டிக்க மாட்டான். நீ எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தங்கிற மாதிரி தான் அவன் சீன் போட்டுட்ருக்கான். அப்போ தீயும் ஓ உனக்கு இது வேண்டாமா, சரி ஓகே நான் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் சைக்கிளை திருப்பி அதை அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்க. ரதிக்கு அந்த சைக்கிள் வேணுங்கிற மாதிரி தான் மனசு சொல்லுது. அதுக்கப்புறம் தீ திரும்பி வரான். குயும் ஜாம சொல்கிறாங்க அவர் திரும்பி வராங்க சைக்கிள் எடுத்துக்கோங்கன்ட்டு. ஆனால் ரதி வந்து அவனுக்கு வேணாங்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ எனக்கு வேணும்னு சொன்னால் மட்டும் நீ இந்த சைக்கிள் எனக்கு கொடுக்கவா போகிறேன்னு சொல்ல தீ சொல்கிறான் உனக்காக தான் இந்த சைக்கிள் கொண்டு வந்தேன்ட்டு. அதுக்கு ரதியும் ஓ இதெல்லாம் பண்ணா நான் உன்னை மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறேன்னு கேட்க அதுக்கு தீ சொல்கிறான் நீ மன்னிக்கணுங்கிறக்காக நான் இதை ஒன்றும் செய்யலை. உங்கூட பேசிகிட்டு இருக்க வரைக்குமே நான் என்னைக்கும் ஹாப்பியாக இருப்பேங்கிறான். இந்த சைக்கிளை உனக்காக இங்கே விட்டுட்டு போகிறேன். சப்போஸ் உன் கூட யாராவது ஓட்டணும்னு ஆசையாக இருந்தால் ஈவினிங் டெம்பிளில் வந்து என்னை பாருன்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் தீ நேராக போய் டெக்கோட அப்பாவை தான் போய் பார்க்க போகிறான். நீங்கள் கிளாஸில் ப்ரொஃபஸரை ரொம்பவே அவமதிச்சிட்டு இருக்கீங்க. இன்னொரு டைம் அந்த மாதிரி பண்ணணுங்கிற உங்களுக்கு என்ன இருந்தால் உங்களை ஸ்டூடெண்ட் லிஸ்ட்லேருந்தே நான் நீக்கிறதுக்கு அரசர்கிட்ட போய் பேசுகிறேன்னு சொல்ல டெக்கோட அப்பா சொல்கிறாரு எனக்கு மட்டும் அங்கே இருக்க விருப்பமாக என்ன, அரசரோட ஆணைப்படி தான் நாங்கள் இருக்கன்ட்டு. சரி ஓகே அப்போ உங்கள் பேரை வந்து நாங்கள் போய் நீக்கிறோன்னு சொல்லிட்டு தீ அங்கேருந்து கிளம்ப அப்போ தான் ரதியோட மாமா பார்க்குறாரு. அங்கே பின்னாடி வந்து ஒரு வேலைக்கார பொண்ணு நின்றுட்டு இருந்திருப்பா. ஆக்சுவலாக இவங்களுக்கு தண்ணி கொண்டு வந்திருப்பா. ஆனால் இவங்க பேசிட்டு இருந்தனால அவன் நின்றுப்பா. இதை டெக்கோட அப்பா பார்த்துட்டு நான் எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டதை நீ தெரிஞ்சுக்கணுமா, நான் ஒரு வேலைக்காரங்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டேன்னு நீ ஊர்லாம் போய் சொல்லணும் தான் நீங்கள் நின்றுட்டுருக்கன்ட்டு அந்த பொண்ணு கொண்டு வந்திருந்த பிளேட்டை வாங்கி அந்த பொண்ணை அடிக்க போக அப்போ தீ வந்து அந்த பொண்ணுக்கு முன்னாடி நின்னுறான். அப்போ அந்த அடி வந்து தீ மேலே விழுந்துருது. பார்த்தா அதுக்கப்புறம் தீக்கு நல்லா ரத்தம் வர ஆரம்பிக்க டெக்கோட அப்பாவே சாக்காயிட்டாரு. அதுக்கப்புறம் தீயோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து ரதிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறான் இப்படி தீக்கு அடிபட்டுருச்சு, டெக்கோட அப்பா தான் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்ல ரதி வேகமாக சைக்கிள் எடுத்து நாங்கள் போகிறான். தீன்னு தேடிட்டு போய் எப்படியோ தீயை கண்டுபிடிச்சிடுறான். தீக்கும் ரதி தனக்காக வந்தது பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. அதுவும் இல்லாமல் ரதி பழையபடியே தீன்னு கூப்பிட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கான். அதை கேட்கும் போது தீக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கு. இப்போ ரதி தீ கிட்ட வந்து உங்களுக்கு என்ன இவ்வளோ ரத்தம் வருது, ஏன் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கீங்க, வாங்க போகலான்னு சொல்ல தீ ரதியை பிடிச்சி இழுத்துறான். நீ எனக்காக கவலைப்படுறியா என்ன, அப்போ நீ என்னை மன்னிச்சிட்டு தானே, இப்போ கூட என் பேரை சொல்லி தான் கூப்பிட்டு வந்த, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டா போதும், எங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் விரிசல் ஏற்பட்டுரும், நீ என்னை விட்டு விலகி போயிடுவேன்னு நினச்சி தான் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்கும் என் பக்கம் இருக்கணும், அது போதும்னு சொல்ல ரதி வந்து உங்களுக்கு ரொம்ப ரத்தம் வருது, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். அதுக்கு தீயும் நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன்னு சொல்ல அப்போ ரதி சொல்கிறான் சரி ஓகே நான் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் போங்கன்ட்டு. அப்போ தீ குழந்தையாட்டம் நடக்க ஆரம்பிச்சிட்டான். இல்லை நான் அப்பயும் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன், நீ நான் சொல்கிறது செஞ்சாதான் நான் ஹாஸ்பிட்டல் போவேங்கிறான். என்னன்னு கேட்டா தீய வந்து ரதி பேர் சொல்லி கூப்பிடணுமாமா, இளவரசரை மட்டும் நீ பேர் சொல்லி கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு என்னைய பேர் சொல்லி கூப்பிடுங்கிறான். ரதி ஃபர்ஸ்ட் முடியாதுங்கிறான். அப்புறம் ரொம்ப அடம்பிடிக்கிறனால சொல்லிடுறான் பேர் சொல்லி. ஆஹா நீ இப்படி கூப்பிடுறது நல்லா இல்லை, என்ன தீன்னு கூப்பிடுன்னு சொல்ல கடைசியில் ரொம்ப அடம் பிடிச்சி ரதியை தீன்னு கூப்பிட வச்சிடறான். அதுக்கப்புறமும் தீ ரதியை கலாய்க்கிறான். கேட்கலன்னு சொல்லிட்டு அவனை சத்தமாக சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ரதி கத்துறான் டீ அப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் தான் தீ சிரிக்கவே செய்கிறான். ஓகே எனக்கு கேட்டுச்சுன்ட்டு இவனும் ரதியை நாங்க ரதின்னு கூப்பிடுறான். ஸோ இவங்க பிரச்சனை எப்படியோ சால்வ் ஆயிருச்சு. ரதியும் தீயும் மன்னிச்சிட்டான். இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிற சீன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த எபிசோட பற்றின உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இனி இந்த ட்ராமாவில் வர இன்ட்ரெஸ்டிங்கான லவபிளான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.